அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹரிஷ் மேக்கோடன்ஸ். அன்பர்களே, நாம் இன்று பார்ப்பது ஒரு சுற்றுலா வீடியோ. எங்கே சுற்றுலா போனோம் என்றால் கடல் மல்லை என்று புகழ்பெற்ற மாமல்லபுரம், மகாபலிபுரம். அந்த மகாபலிபுரத்திலே கடற்கரையோர காட்சிகளை, அந்த பல்லவ மன்னனுடைய பக்தி சாதனையை பார்க்கலாம் என்று கிளம்பினோம். நீங்களும் வாருங்கள், ஒன்றாக பயணிப்போம். நாங்கள் சென்னையிலே நடக்கக்கூடிய சென்னை ட்ரேடு சென்டரில் நடக்கக்கூடிய புகைப்பட கண்காட்சியை பார்ப்பதற்காக கொஞ்சம் பேர் ஊரிலிருந்து கிளம்பினோம். மார்த்தாண்டத்திலிருந்து அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் ரயிலே ஏறினோம். பயணம் போகும்போது தான் தெரிகின்றது, நாங்கள் கொஞ்சம் பேர் மட்டுமல்ல, கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேல் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து புகைப்பட கலைஞர்கள் அந்த பொருட்காட்சியை, எக்ஸிபிஷனை, ஃபோட்டோ எக்ஸ்போ காண்பதற்காக கிளம்பி இருக்கின்றார்கள் என்று தெரிந்தது. அப்படி அங்கே போய்விட்டு அழகான மகாபலிபுரத்துக்கு சென்றோம். இப்பொழுது நாம் கண்டு கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் பஞ்சபாண்டவ ரதம் என்று சொல்லக்கூடிய பகுதி. இதிலே திரௌபதிக்கு என்று ஒரு கோவில் இருக்கின்றது. திரௌபதி கோயிலுக்குள்ளே தான் சிலை இருக்கின்றது. மற்ற இடங்களிலே ஒன்றும் சிலை கண்ட மாதிரி இல்லை. இது அர்ஜுன ரதம். அதுவும் கொஞ்சம் பெருசாக இருக்கின்றது. ஆனால் உள்ளே சிலை ஒன்றும் பிரதிஷ்டை செய்திருக்க காணும். இது ஆக்கிரமிப்பாளர்கள் உடைத்தெடுத்தார்களா இல்லை கட்டி முடியாததா என்று தெரியவில்லை. இந்த பெரியதாக காட்சியளிக்கக்கூடியது பீமரதம். பீமன் கொஞ்சம் பெரியவனானதனால் அவனுக்கான ரதமும் மிக பெரியதாக இருக்கின்றது. இந்த கடற்கரையோர பகுதியிலே இந்த மலைகள் இருந்திருக்கின்றன. மலை எல்லாமே குடைந்து செய்ததுதான். மலையை குடைந்து, பெரிய மலைகளை, என்ன நுணுக்கம்! இன்றைய காலத்திலே எவ்வளவு பெரிய இயந்திரங்களை வைத்து செய்தால் கூட இந்த அளவு நுணுக்கமான வேலையை செய்துவிட மாட்டார்கள். அப்படிப்பட்ட நுணுக்கமான வேலைகளை செய்து இதை குடைந்தெடுத்திருக்கின்றார்கள். கற்களை குடைந்து குடைந்து குடைந்து. இது தர்மராஜாவுடைய, யுதிஷ்டனுடைய ரதம். அத்தனையும் கல்வேலைப்பாடு. கல்லிலே கலைவண்ணம் கண்டான் என்று பாடுவது இந்த பல்லவர்களைத்தான். பாருங்கள், ஒரு மன்னனுக்குள்ளே எவ்வளவு பெரிய ஆத்மீக சாதனை, ஆத்மீக தேடல் இருந்திருந்தது என்று சொன்னால், இந்த இடத்திலே இருந்த குன்றுகளை பார்த்தவுடன் அதிலே இப்படி ஒரு வேலை செய்யலாமே என்ற எண்ணம் அவனுக்கு வந்திருக்கும். இந்த அழகான மல்லை நகர் நமக்கு கிடைக்க அந்த பல்லவர்கள் காரணமாக இருந்தார்கள். அழகான இந்த பொக்கிஷங்கள் நமக்கு கிடைத்தன. ஆனால் ஒரு வருத்தம், இந்த இடத்திலேயும் சரி, இனி போகக்கூடிய இடங்களிலும் சரி, கடற்கரை கோவிலும் சரி, சுவாமி சிலைகள் இருக்கின்றது. முக்கியமாக சோமாஸ்கந்தர் சிலைகள் 2 இடங்களிலே காண முடிந்தது. மகிஷாசுரமர்த்தினி கோவில் இருக்கின்றது, விஷ்ணு கோவில் இருக்கின்றது, சிவன் கோவில் இருக்கின்றது, சிவலிங்கம் இருக்கின்றது. ஆனால் வேதனை, இங்கு ஒன்றும் பூஜை இல்லை. இங்கொன்றும் பூஜை இல்லை. இது
மத்திய அரசினுடைய தொல்லியல் துறையினுடைய கீழே இருக்கின்றது. அதனால் பூஜை இல்லை. காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே அவர்கள் இதை பூஜையை எல்லாம் செய்ய வேண்டாம் என்று நிறுத்தி வைத்திருந்திருப்பார்கள். அதற்கு காரணம் அவர்களுடைய லட்சியம் இந்து மதம் வளராமல் இருக்க வேண்டும் என்பது. ஆனால் இன்று இந்து மதத்துக்காக வேண்டி செயல்படக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி மத்தியிலே இருக்கின்றது. அவர்களாவது ஒரு முன்னெடுப்பு செய்து இந்த கோயிலை புனிதப்படுத்த வேண்டும். பாருங்கள், செருப்பு போட்டு கொண்டு போகலாம். நான் செருப்பை ஊறும்பொழுது கூட வந்தவர்கள் செருப்பு போடுங்க ஐயா, செருப்பு போட்டு கொண்டு வரலாம் என்று. நமக்கு அது முடியாது. இந்த மண்ணே இறைவனுடைய மண். இந்த இடத்திலே அந்த இறை சைதன்யத்தை கண்டதனால் தானே பல்லவனால் இங்கு இந்த கோயிலை செய்ய முடிந்தது. அந்த இடமெல்லாம் இறைவன் இருக்கக்கூடிய இடமாகத்தானே இருக்கும். அது நம்மால் செருப்பு போட முடியவில்லை. நிறைய பேர் செருப்பு காலுடன் உள்ளே எல்லாம் ஏறி சுற்றி கறங்கி கொண்டு நடக்கிறார்கள். இதை பூஜைகளின் மூலமாக புனிதப்படுத்தினால் இன்னும் ஒரு ஆன்மீக சுற்றுலா தலமாக விளங்கும். ஓரளவுக்கு பாதுகாப்பாக இருக்கும். சும்மா வந்தவனும் போகணும் எல்லாம் செருப்பு காலோடு நனைந்து சவுட்டி மிதித்து செய்வதை விட அது ஒரு புனிதமான அமைப்பாக இருக்கும். கோவில் என்பது அது ஒரு வழிபாட்டு தலமாக திறக்கும். நாய்களும் காக்கா புறா போன்ற பறவைகளும் சுற்றி நடக்கக்கூடிய இடமாக இது இருக்காது. எவ்வளவு பெரிய வேலை செய்திருக்கின்றார்கள் அந்த காலத்து கலைஞர்கள். இதற்கெல்லாம் கணக்கு இருக்குமே. இன்னளவு எல்லாம் வைத்து தானே தோன்றியிருப்பார்கள். இந்த கல் உடையும் இந்த கல் உடைய அது பலமாக இருக்கும் என்றெல்லாம் கண்டுதானே இதை செய்திருப்பார்கள். அவர்களுடைய அந்த புத்தி அது வியக்கத்தக்கதாக இருக்கின்றது. இது நகுல சகாதேவ ரதம். பக்கத்தில் ஒரு யானை நிற்கின்றது. யானுடைய கொம்பு காணோம். நீலக்காட்சி. அடுத்து மகிஷாசுரமர்த்தினி கற்குகை கோவில் பயணம். தூர தெரிகின்றது மகிஷாசுரமர்த்தினி கோவிலுடைய ஒரு முகப்பு.
மேலே ஏறி போனால் அதுதான் மகிஷாசுரமர்த்தினி கோவில் என்ற எண்ணத்தோடு நாங்கள் மேலே ஏறணும். ஆனால் அது மகிஷாசுரமர்த்தினி கோவில் இல்லை. மேலே இருந்து அழகான பார்வை, பரந்த பார்வை பார்த்தால் சுற்றி இயற்கையினுடைய எழில் காட்சி தருகின்றது. தூர கடல் தெரிகின்றது. இயற்கையை சுட்டி காட்டுகிறார். கலங்கரை விளக்கம். ஏதோ கொத்த ஆரம்பித்திருக்கின்றார்கள், பிறகு அப்படியே விடுபட்டிருக்கின்றது. இங்கு தூரவும் ஒரு கோவில் இடிபாடுகளாக காணப்படுகின்றது. மேலே மகிஷாசுரமர்த்தினி இல்லை, சும்மா நடை மூடி போடப்பட்டிருக்கின்றது. அங்கிருந்து கிளம்புகிறோம். இவன் எனக்கு போட்டியாக ஓடுகின்றான். நான் இருக்கும் முன்னே வீடியோ எடுக்க வேண்டும், முதல்ல அவருடைய சேனல் ஜேகே பாஸில் போட வேண்டும் என்று ஜேகே ஓடுகின்றான். சுற்றி வந்து பார்க்கும்போது கீழே தெரியக்கூடிய இந்த இடம்தான் மகிஷாசுரமர்த்தினி கோவில். மேலே இருந்தது ஒரு கோபுரம், அதற்கு மேலே ஏதோ ஒரு கோயில் இருந்திருக்கின்றது. இதோ இருக்கின்றது மகிஷாசுரமர்த்தினி. மகிஷ அசுரன் எருமை தலையுடன் இருக்கின்றான். மகிஷாசுரமர்த்தினி தேவி சிங்கத்தின் மீது காட்சியளிக்கின்றார். எருமை தலை, சிங்கத்தின் மீது தேவி அற்புதமாக சுவரிலே கொத்தி வைத்திருக்கின்றார்கள். எவ்வளவு கற்பனை நயத்தை அதில் புகுத்தி இருக்கின்றார்கள் என்று பாருங்கள். இதுவும் ஒரு கோவிலுக்காக வெட்டி இருக்கின்றார்கள், உள்ளே ஒன்றும் இல்லை. இதுவும் குடைவரைதான். இதெல்லாம் மலையை குடைந்து, அந்த குடைந்த வேலை நடக்கும் பொழுதே செய்யப்பட்டதுதான். ஜேகேவனுடைய ஆவேசம். இது சோமாஸ்கந்தா. சிவபெருமானும் பார்வதி தேவியும் இருக்க மடியிலே குழந்தை கந்தபுரான் இருக்கின்றார். லிங்கம் இருந்திருக்கின்றது என்று தோன்றுகின்றது. இது ஆனந்த சயனம், விஷ்ணுவனுடைய ஆனந்த சயனம். லட்சுமி பாதத்திலே இருக்கின்றார். தேவர்கள் வணங்கி நிற்கின்றார்கள். ஆனந்தன் பாம்பில் மேல் பகவான் படுத்திருக்கின்ற காட்சி. சோமாஸ்கந்தா. இங்கேயும் கடற்கரை கோவிலும் இந்த சோமாஸ்கந்தா சிறப்பாக இருக்கின்றது. கீழே இந்த குழி சிவலிங்கம் இருந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். லிங்கம் எடுக்கப்பட்டிருக்கின்றது என்று நினைக்கின்றேன். இது ஒரு மெத்தை போல செய்து வைக்கப்பட்டிருக்கின்றது. தூர காட்சியிலே
குடைவரை கோயிலும் மேலே இருக்கக்கூடிய கோபுரமும் காணுகின்றது. இதெல்லாம் நவீன ஆயுதங்களுடைய வசதியோடு செய்யப்பட்ட வேலை அல்ல. ஜேகேயும் டாக்டரும் நான். பாருங்கள், எவ்வளவு அற்புதம்! ஆச்சரியம், ஆச்சரியம்! இது ஒரு கல்லு, பாருங்கள். ஒரு வெட்டி எடுத்து கொண்டு வைத்திருக்கின்றது போல இருக்கின்றது. வாழ்க்கையில இதெல்லாம் தான் சந்தோஷம். கீழே மறைத்து போட்டு பார்த்தா முடியவில்லை, இனி தூக்கி பார்ப்போம். ஆஹா, சோர்ந்து போய்விட்டோம். இது அடுத்த இடம். அர்ஜுனன் தபஸ் என்று சொன்னார்கள். இங்கே பாருங்கள், அந்த சுவரிலே பாறையிலே என்னவெல்லாம் செய்து வைத்திருக்கின்றார்கள். ஒரு யானை எவ்வளவு அழகாக இருக்கின்றது. தேவர்கள், எவ்வளவு கலை நுணுக்கம் பாருங்கள். அந்த சிலைகளுடைய ஆடைகளை பார்க்கும் பொழுது அந்த காலத்திலேயே நாம் எவ்வளவு நாகரிகமாக இருந்திருக்கின்றோம் என்பது புரியும். கோவிலிருந்து வருகின்றார்கள். மேலே ஆடு போகின்றது. ஆடு பார்க்கும் பொழுது ஜேகே ஒரு கருத்து கமெண்ட் போட்டார். அங்கே இந்த கற்சிற்பங்களிலேயும் ஆடுகள் சிலை செய்யப்பட்டிருந்தது. அந்த ஆடுகளுடைய வம்சம்தான் இந்த ஆடுகளோ என்று அவர்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துவிட்டது. எல்லாம் எடுத்து கருவறைகள் செய்யக்கூடிய நேரத்திலே வேலை நிறுத்தப்பட்டிருக்கின்றது. ஏதோ நடந்திருக்கும். யானையும் குட்டி யானைகளும், குரங்கு, பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது படித்த படங்கள். இது கிருஷ்ணனுடைய வெண்ணெய் உருண்டை. எப்படிதான் இந்த இடத்துல எப்படி இருக்கின்றதோ, அற்புதமான ஒரு அமைப்பு. நிறைய பேர் பின்னால் இருந்து முன்னால் இருந்து தள்ளி பார்க்கின்றார்கள். ஒருவேளை அந்த தளலில் உருண்டு விட்டால் என்ன ஆகும்? கடவுளை, நாம் கிருஷ்ணனுடைய வெண்ணையை முதுகில் தாங்குகின்றோம். ஜேகே உதவிக்கு ஓடி வருகிறார். இருவருமாக தாங்குகின்றோம். பின்னால் இருந்து யாராவது தள்ளினால் என்ன ஆகும்? கடவுளே! கோபத்தன மலையை கண்ணன் விரலிலே தூக்கியிருப்பது போல ஜேகே முயற்சி செய்கிறார்.
பரந்த மலைகள், இங்கே ஒரு காட்சி, 2 மலைகள் ஒன்றோடு ஒன்று ஜோடியாக ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய காட்சி. ஒரு கல் தொட்டி, இங்கேயும் ஒரு கோயில், இங்கே ஒளித்து இருக்கின்ற போல ஒரு காட்சி. விஷ்ணுதேவன் அடுத்து கடற்கரை கோயிலுக்கு சென்றோம். கடற்கரை கோயில் தூர காட்சி. எவ்வளவு அற்புதமாக வடிவமைத்திருக்கிறார்கள். சுற்றி எவ்வளவு நந்திகள் இருக்கின்றன. நந்திகளை இப்படி செய்ததனால்தான் பல்லவ மன்னனுக்கு நந்திவர்மன் என்ற பெயர் வந்ததோ என்னவோ. சுற்றிலும் நந்திகள், 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 விதவிதமான நந்திகள். பூஜைகள் செய்து புனிதப்படுத்தி பக்தர்களும் சுற்றுலா பயணிகளும் வந்து போவதற்கான இடமாக இன்னும் செய்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். விழாக்களும் எல்லாம் கொண்டாடி நமக்கு ஆதங்கப்படத்தான் விதி, வேறு என்ன செய்ய முடியும்? நம்முடைய முன்னோர்களுடைய பாரம்பரியம், கலாச்சாரம், அவர்களுடைய பக்தி, அவர்களுடைய ஞானம், அவர்களுடைய திறமை எல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய இடமாக மாமல்லபுரம் அமைந்திருக்கின்றது. தஞ்சை பெரிய கோவிலுக்கு அடுத்து இதுவும் ஒரு கல்லாலான அற்புதம் என்றுதான் சொல்ல வேண்டும். நந்திவர்ம பல்லவன் கட்டியதனால் இப்படி ஆயிருக்கலாம் நினைக்கிறேன். நிறைய நந்திகள் இருக்கின்றன. ஒரு சிவலிங்கம் இருக்கக்கூடியது காக்கா அது மேலே எச்சம் போட்டிருக்கக்கூடிய அளவுக்கு மோசமாக இருக்கிறது. தொல்லியல் துறை ஏற்றெடுத்த பிறகு இந்த மாதிரி கோயில்களை எல்லாம் இப்படி பாழ் செய்கிறார்கள். புறாக்களும் எல்லாம் எச்சம் போட்டு, மன்னர்கள் கட்டியது கோயிலாகத்தான், அதை கோயிலாக பராமரிக்காமல் விரமனை காட்சி சின்னமாக பார்வைக்காக வைத்திருக்கக்கூடிய ஒரு அவலம்.
அன்பானவர்களே, இத்தனை நேரம் எங்களுடன் பயணித்து உலகினுடைய அதிசயங்களிலே ஒன்றாக இருக்கக்கூடிய கடல் மல்லை பட்டணத்தினுடைய மகாபலிபுரத்தினுடைய காட்சிகளை யாரும் காணாத அளவுக்கு வீடியோவாக பல கோணங்களிலே கண்டு எங்களிடம் மகிழ்ந்த அத்தனை பேருக்கும் எங்களுடைய மகிழ்ச்சிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நண்பர்களே, நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்தும் உதவுங்கள். அனைவரும் இந்த அதிசயங்களை காணட்டும். உங்கள் அனைவருக்கும் ஹரிஷ் மெக்கோடன்ஸினுடைய மனமார்ந்த மகிழ்ச்சிகளை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. வணக்கம், உங்கள் ஹரிஷ் மெக்கோடன்ஸ்.